ஓம் சிவாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நந்திவாகனாய நமக. ஓம் காமதேனாய நமக. ஓம் நாற்பத்தென்மராய நமக. ஓம் நாற்பத்தென்மர் குலதேவதாய நமக. ஓம் ஜானகல்வராய நமக. ஓம் தோகைமலை கோட்டை ஆளவட்ட கவுண்டர் மகா ஸ்ரீ தம்மக்க பீரகவுடராய நமோ நமோ நமக. ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக. அனைவருக்கும் வணக்கம். நமது ஒக்கலியர் காப்பு வரலாற்று ஆதி புராண வரலாற்று தொடர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளிவந்துவிட்டிருக்கு. அது தமிழன் 0247 என்கிற சேனலில் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. இதை அனைவரும் பார்த்து பயன்பெறும்பாரு அன்போட பண்போட உங்களை அனைவரையும் கேட்டுக்கிறேன். அதை நமது மேற்கு மதினவட்டியைச் சேர்ந்த திருமணம் சிவலிங்கம் அவர்கள் இதை விரிவாக உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஏற்கனவே ஒரு மாத காலமாக 4 தொடர் வெளிவந்துருச்சு. இது 5வது தொடராக இன்னைக்கு ஒளிபரப்ப போகிறோம். நீங்கள் அதையும் பார்த்து பயன்படுன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய விமர்சனங்களையும் எங்களுக்கு சொன்னால் எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். நல்லதொரு முடிவை நீங்கள் சொல்லுங்கள். நாங்களும் உங்கள் முடிவை ஏற்றுக்க தயாராக இருக்கிறோம். ஓம் பராசக்தியே போற்றி. ஓம் மகாலட்சுமியே போற்றி. ஓம் நாராயணா போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி. மதிப்பும் மரியாதையும் அன்பும் ஆதரவும் பாசமும் நேசமும் மிகுந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் தர்மத்தை காத்து தானங்களை செய்து அன்பாக உபசரித்து அத்தனை பேரையும் பண்போடு பாசத்தோடு பராமரிக்கின்ற தாய்மார்களுக்கும் உலகெங்கிலும் வாழுகின்ற காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுக்கும் பணிவான வணக்கத்தினை மிக பணிவன்போடு தெரியப்படுத்துகின்றோம். இந்த நல்லதொரு நாளிலே நல்லதொரு தேதியிலே நல்லதொரு சூழ்நிலையிலே காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுடைய ஆளவட்ட கவுண்டர் பரம்பரையாக இருக்கின்ற குலகுரு என்றெல்லாம் பட்டம் பெற்றிருக்கின்ற மகாசிரி எமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய எல்லா வகை நன்மையும் பெற இருக்கின்ற மகாசிரி ஜோதி சவணமுத்து கவுடர் அவர்களுக்கும் அவருக்கு இணையாக இங்கே வீட்டிருக்கின்ற அவருடைய பங்காளிகளாய் திகழ்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த திருவிடத்திலே இந்த திருக்கோவிலிலே நல்லதொரு சூழ்நிலையை ஏற்படுத்த கூறி எனக்கு அனுமதி கொடுத்திருக்கின்ற அத்தனை நல் உள்ளங்களுக்கும் பணிவான நன்றியினை தெரியப்படுத்தி 5வது தொடரிலே எல்லோரும் ஆலோசிக்கக்கூடிய நிலையிலே அத்தனை பேரும் அத்தனை விஷயங்களையும் தெரிய முற்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே நல்லதொரு காமுகுல காப்பு ஒக்கலிகருடைய ஆதி புராண வரலாறை எடுத்து கூறுகிற பேரை பெறுகின்ற நான் உங்களுக்கு அடியனை சமர்ப்பணம் செய்து கொள்கின்றேன். கடந்த 4வது தொடரிலே தங்க முனியப்பசாமி கோவிலிலே சிறப்பானதொரு சொற்பொழிவு செய்ய அனுமதித்த அந்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி இந்த தொடரிலே கடந்த தொடரிலிருந்து அடுத்து என்னென்ன நாம்
இந்த ஆதி உற்பவ புராண வரலாறிலே காணப்போறோம் என்கின்ற முன்னோட்டத்தை காண்பதற்கு ஏதுவாக இது அமைய வேண்டும் என்று இந்த தொடரை உங்கள் முன்பாக சிறந்தாழ்த்தி தொடங்குகின்றேன். கடந்த தொடரிலே துவாபர யுகத்திற்கு பின்பாக வரக்கூடிய கலியுகம் அந்த கால சக்கரத்தின் தத்துவத்தின் அடிப்படையிலே எவ்வாறு இருக்கும் என்கின்ற விஷயத்தை நாம் மேலோட்டமாக கண்டோம். கலியுகத்திலே கடவுள் மனிதனுடைய கண்ணுக்கு தெரிய மாட்டார். மனிதனுக்கு பல வகையிலும் பல சூழ்நிலைகளிலும் தனக்கான தற்புகழ்ச்சியும் தனக்கான உயர்வும் தனக்கான வெகுமதியும் வேண்டுமென்று கலியுகம் முழுவதிலும் போராடி போராடி இறுதியிலே வெற்றி அடையாது இறைவனை சரணடைய வேண்டும் என்கின்ற கருத்தினை மிக சுருக்கமாக கண்டிருந்தோம். அந்த வகையிலே இந்த கலியுகத்திலே இப்பொழுது கலியுகம் பிறந்து 5126 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 5126 ஆண்டுகளுக்கு முன்பாக துவாபர யுகம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த துவாபர யுகம் கடைசி 20 ஆண்டுகள் இருக்கும் பொழுது கைலாய மலையிலே இந்திர சபையை கூட்டி அத்தனை பேருடைய ஆலோசனைகளிலும் சிவபெருமான் கைலாய மலை மீது இருக்கின்ற 48,000 லிங்கங்களிலும் காமதேனு என்கின்ற சிறப்பு மிகுந்த பசுவை அதன் மீது எல்லா வகையான நன்மைகளையும் பாராட்டுதலையும் செலுத்தி அந்த காமதேனு என்கின்ற பசுவை கைலாய மலையிலே அருள்வாளிக்கின்ற 48,000 சிவலிங்கங்களிலும் பாலை உதிரை செய்து அந்த பாலிலிருந்து 48 தேவகணங்கள் உருவானதாக நாம் கடந்த தொடரிலே சிறப்பாக அறிந்திருந்தோம். அந்த தொடரினை அறிந்து பாராட்டு செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து இந்த தொடரிலே இந்த காமுகுல காப்பு ஒக்கலிகர் எவ்வாறெல்லாம் தோன்றி எங்கெல்லாம் பயணப்பட்டு எவ்வாறெல்லாம் சிறந்து எவ்வாறெல்லாம் பாராட்டு பெற்று எவ்வாறு உயர்ந்தார்கள் என்கின்ற வரலாறை மிக சுருக்கமாக கதை முன்னோட்டமாக மட்டும் இந்த தொடரிலே அத்தனை பேரும் அறியும் வண்ணம் கூறுகிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆக கைலாய மலையிலே கிமு 3121 ஆண்டிலே துவாபர யுகம் 8,63,980 ஆண்டிலே மார்கழி மாதத்திலே பௌர்ணமி திதியிலே திருவாதிரை நட்சத்திரத்திலே சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தினாலும் காமதேனுவனுடைய பாலிலிருந்தும் இன்னும் எல்லா வகையான கைலாய மலையில் கூடியிருந்த அத்தனை சித்தர்கள் ஞானிகள் ஆண்டவர்களுடைய ஆசையினாலும் காமுகுலம் தோற்றுவிக்கப்பட்டது. அவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டவர்களில் வரிசைப்படுத்துவமான உண்டேனவரு, ஜானக்கல்வரு, அரசனவரு, அருமையாக இருக்கின்ற இந்த பெயரை எவ்வாறெல்லாம் உச்சரிக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை அடுத்தடுத்து வருகின்ற தொடரிலே கேட்பது போல் இருக்கிறதா என்பதை நாம் அறியும் பொழுது இந்த தொடரிலே இந்த பெயர்களெல்லாம் கேட்டால் வெகு சிறப்பாக இருக்கும் என்று நம் எல்லோருக்கும் நினைக்க தோன்றும். ஆக இந்த தொடரிலேயே அந்த 48 பெயர்களையும் காமுகுலம் எவ்வாறானது என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். முதல் தோன்றுதல் உண்டேனவர் என்றும் ஜானக்கல்வர் என்றும் அரசனவர் என்றும் ஜல்தேனவர் என்றும் ஆவணவர் என்றும் ராகியோரு என்றும் வசலினவர் என்றும் எம்மேனவர் என்றும் கூலியாது என்றும் தசலினவர் என்றும் வடவனாறு என்றும் கொக்கேனவர் என்றும் தானியதவர் என்றும் அழுவனவர் என்றும் கரடேனவர் என்றும் எரடுகரையர் என்றும் ஆளேனவர் என்றும் சூழேலவர் என்றும் மான்சனவர் என்றும் ஒனமனவர் என்றும் காக்கியோரு என்றும் செட்டேனவர் என்றும் அல்பேனவர் என்றும் கேணியோரவர் என்றும் வெள்ளனவர் என்றும்
அண்டேனவரு என்றும் ஜீரிக்கரு என்றும் கட்டாதவரு என்றும் பூபேனவரு என்றும் ருத்னவர் என்றும் தொங்குத்தியோரு என்றும் கரியனவரு என்றும் ஜெர்ரியரு என்றும் உத்தசரு என்றும் சாரங்கதொரு என்றும் கம்பளியோரு என்றும் காளையோரு என்றும் எதிர்காளையோரு என்றும் குழியோரு என்றும் ஜன்னக்கியோரு என்றும் தப்பைக்கியோரு என்றும் குடியோரு என்றும் உள்ளோரு என்றும் கடகலவரு என்றும் ஒழுக்கலவரு என்றும் இளையோரு என்றும் மாயோரு என்றும் ரத்தேனவர் என்றும் 48 பேர் அந்த 48,000 லிங்கங்களிலிருந்து வெளிவந்ததாக புராணங்களும் வரலாறுகளும் உண்மைப்படுத்துகின்றன. இந்த விஷயங்களிலே இந்த 48 பெயர்தான் கைலாய மலையிலே இப்பொழுது இருந்து 5147 ஆண்டுகளுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்டவர்கள். இதற்கு பின்பாக தேவகணங்களோ மனித கணங்களோ வேறு விலங்கு இனங்களோ பறவை இனங்களோ கைலாய மலை மீதிலே தோற்றுவிக்கப்பட்டதாக சிவபெருமானுடைய வரலாறுகள் ஏதும் இல்லாததுதான் உண்மையாக இருக்கிறது. ஆக இப்பொழுது இந்த திருநாமங்கள் புனைய பெற்ற 48 பேரும் தேவகணங்களாக அங்கே இருக்கின்ற ரிஷிகளுக்கும் தேவகணங்களுக்கும் கடவுளுக்கும் கடவுளுடைய அனுக்கிரகம் பெற்ற அத்தனை பேருக்கும் கண்களுக்கு தெரிகிறார்கள். ஆக கலியுகம் பிறக்க 20 ஆண்டுகள் இருக்கும் பொழுது அங்கே தோற்றுவிப்பதற்கான காரணம் கைலாய மலையிலே அத்தனை லோகங்களுக்கும் அனுக்கிரகம் புரிகின்ற அந்த சிவனுக்கு உறுதுணையாக இருக்கின்ற 48,000 சிவலிங்கங்களுக்கும் கடவுள் சேவை, அருள் சேவை, ஞான சேவை, பக்தி சேவை, வேத சேவை செய்யவே இந்த 48,000 லிங்கங்களுக்கும் பணிந்து இருக்க வேண்டும் என்கின்ற தத்துவார்த்தத்தை சிவபெருமான் இந்த 48 போதிக்க வேண்டும் என்று அவருடைய வாகனமாய் இருக்கின்ற நந்தி வாகனத்திற்கு உத்தரவிடுகின்றார். அந்த உத்தரவினை ஏற்ற நந்தி வாகனமும் இந்த காம்பு குலத்தவர் 48 பேரையும் மிக பக்குவமாக அணுகி பாசத்தோடு பழகி அன்போடு இருந்து ஆதரவு அத்தனையும் செய்து 20 ஆண்டுகள் எவ்வாறெல்லாம் இந்த கைலாய மலை இருக்கும், அந்த கைலாய மலை மீதினிலே என்னென்னவெல்லாம் பொருள் படிந்திருக்கும், அந்த கைலாய மலைக்கும் வெளிப்புறமாக என்னென்ன லோகங்கள் எல்லாம் இருக்கும், என்னென்ன லோகத்திலே யாரெல்லாம் வசிப்பார்கள், அத்தனை பேருக்கும் பணிந்து பணிவிடை செய்து அதன் பின்பாக பூலோகத்திலே இருக்கின்ற மக்களுக்கு கலியுகம் பிறந்த பின்பாக பணிவிடை செய்ய வேண்டும், இறைசேவை செய்ய வேண்டும், மகத்துவம் புரிய வேண்டும், மனித குலம் காக்க வேண்டும், விலங்கினங்களை காக்க வேண்டும், பறவை இனங்களை காக்க வேண்டும், இயற்கையாக தோன்றுகின்ற அத்தனையும் காத்து நீங்கள் மேன்மையோடு வாழ்ந்துதான் இந்த கலியுகத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான கட்டளையை சிவபெருமானிடம் பெற்று இந்த காமுகுல அதிபர் 48 பக்குவத்தோடு பக்குவமாக பாசமாக உணர்த்துகின்றார். இதை கேள்வியுற்ற இந்த 48 தேவகணங்களும் அகம் மகிழ்ந்து உள்ளம் குளிர்ந்து அத்தனை பேருடைய பாதம் தொட்டு நமஸ்காரம் செய்து நீங்கள் கூறுகின்ற ஆலோசனையை நாங்கள் அவ்வாறே கேட்டு அவ்வாறே நடப்போம் என்கின்ற உறுதிமொழியையும் கொடுத்து அவர்கள் என்னவெல்லாம் இன்னும் கூற இருக்கிறார்களோ அத்தனையும் கூற கூற அவ்வளவையும் ஆர்வத்தோடு கேட்போம் என்கின்ற தகவலையும் இந்த 48 கூற அங்கே கூடியிருக்கின்ற அத்தனை தேவாதி தேவர்களும் அத்தனை ரிஷிமார்களும் அத்தனை ஞானியரும் பூச்சொரிகிறார்கள். அவ்வாறு 14 லோகங்களிலும் இருந்தும் இங்கே கைலாயம் வந்திருந்து அந்த கைலாயத்திலே 48 காமுகுல ஒக்களிகருக்கும் வாழ்த்து தெரிவிக்க இந்த 48 மகிழ்ந்து என்னவெல்லாம் கூறுகிறார்களோ அதையெல்லாம் பணிந்து கேட்டு செய்ய தயாராய் இருக்கின்ற நிலையிலே அவர்கள் மிக மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து சிவபெருமானும் உங்களுடைய நல்ல நிலைமை, நல்ல சூழ்நிலை, நல்ல பெயர்,
உலகையெல்லாம் காக்கட்டும் என்கின்ற அருமையானதொரு பாராட்டுதலை குறித்து அவ்விடமிருந்து வேறு லோகத்திற்கு விடைபெற்று செல்லுகிறார். அந்த நிலையிலே கைலாய மலையிலே என்னவெல்லாம் எவ்வாறெல்லாம் எங்கெல்லாம் சென்று செய்ய வேண்டும் என்கின்ற பயிற்சியை அந்த அருள் கடாட்சம் புரிகின்ற மலையிலே நந்தி வாகனம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஏற்று அந்த நந்தி வாகனத்திற்கு உறுதுணையாக இருக்க அன்றைய நாளிலே அத்தனை லோகங்களிலும் இருந்தும் வந்திருந்த அத்தனை சித்தரும் ஞானியரும் விடைபெற்று செல்ல மகிழ்ச்சியோடு கைலாயத்தில் இருக்கின்ற சிவலிங்கங்களை இந்த 48 வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் இந்த வரலாறு தான் காமுகுலாதிபர் தொடக்கமாக இருக்கிறது. அதன் பின்பாக கைலாய மலையிலே 20 ஆண்டுகள் 48,000 சிவலிங்கங்களுக்கும் அந்த கைலாய மலையிலிருந்து இன்னும் 14 லோகங்களுக்கும் எவ்வாறு செல்வது, அங்கு இருப்பவர்களுடன் எவ்வாறு பயணிப்பது, எவ்வாறு கடவுளுக்கான சேவை செய்வது, எவ்வாறு லோகங்களுக்கான சேவை செய்வது என்கின்ற பயிற்சியையும், அதன் பிறகாக 9 கிரகங்கள் என்று சொல்லுகிறோமே, அந்த 9 கிரகங்களுக்கும் எவ்வாறெல்லாம் பணி செய்து சேவையாற்றுவது, பக்தி கடமையை செலுத்துவது என்கின்ற பயிற்சியையும், இன்னும் இமயமலை என்று சொல்லக்கூடிய அத்தனை இடங்களிலும் வசிக்கின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற சேவை மனப்பான்மையோடு அத்தனை அறிதலையும் நந்தி வாகனமிடந்து அற்புதமாக தெரிந்து கொண்டு அவர்கள் சேவை செய்ய ஆரம்பித்தார்கள். அதன் பிறகாக 20 ஆண்டுகள் பூர்த்தியாகிறது. அந்த பூர்த்திக்கு பின்பாக கலியுகம் பிறக்கிறது. கலியுகம் பிறந்தால் பூமி பல பக்குவ நிலையை அடையும். துவாபர யுகத்திலே செழிப்புற்று இருந்ததை போல், துவாபர யுகத்திலே செல்வ பெற்று இருந்தது போல், துவாபர யுகத்திலே கடவுளை கண்ணிலே பார்த்தது போல் கலியுகத்திலே காண முடியாது என்கின்ற விவரத்தை ஏற்கனவே கைலாயத்தின் மலை மீது அவர்கள் தோற்ற நாளிலே தெரிந்திருந்ததால் கைலாய மலையை சுற்றியும் அவர்கள் 15 ஆண்டு காலம் வாழ்வதை போல் இருந்தது. அந்த 15 ஆண்டு காலம் வாழ்ந்த பிறகு கைலாய மலையினுடைய தென்மேற்கு அடிவாரத்திலே இறங்கி அவர்கள் பூமியிலே இருந்த கிழங்குகளையும், மரங்களிலே இருந்த கனிகளையும், செடிகளிலே இருந்த காய்களையும் எடுத்து உணவாக உட்கொண்டு நீர் ஓடைகளிலே ஓடுகின்ற நீரை பருகி அவர்கள் வாழ்வாதாரத்தை தேடி கழித்துக் கொண்டிருந்த நாளையிலே கிருஷ்ண பரமாத்மாவின் பங்காளிகளாக இருக்கின்ற 9 பேர் கிருஷ்ண பரமாத்மா கலியுகம் பிறப்பன்று இறப்பதாக வரலாறு. அதன் பின்பாக ஏற்பட்ட மாற்றத்தினால், காலச்சக்கர தத்துவத்தின் சோதனையினால் கிருஷ்ண பரமான் அவருடைய பங்காளிகள் நாம் சொல்லக்கூடிய, நாம் பார்க்கக்கூடிய இந்த கைலாய மலை அடிவாரத்திற்கு 9 பேர் தங்களுடைய மனைவி, தங்களுடைய பெண் குழந்தைகளோடு இங்கு வருகிறார்கள். அவர்களை இந்த காமகுலத்திலே சிறப்புற்று இருக்க போகின்ற 48 பார்க்கிறார்கள். அவர்களுக்குள்ளேயே பாசம் ஏற்படுகிறது. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்து சிவபெருமானுடைய உத்தரவுப்படியும், பெருமான் எல்லா வகை மேன்மையும் தரக்கூடிய கிருஷ்ணனுடைய உத்தரவுப்படியும் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆக கைலாய மலை மேலிருந்து கீழ் இறங்க 15 ஆண்டுகள், அந்த 15 ஆண்டுகள் நிறைவுற்று இவர்கள் திருமணம் செய்கின்ற ஒரு பாக்கியம். அந்த திருமணத்திற்கு கடவுள் எல்லா பேர்களும் புரிந்து நந்தி வாகனத்தையும், காமதேனுவையும், இன்னும் சித்தர்களையும், தேவர்களையும் அனுப்பி வைத்து திருமணம் செய்கின்ற பாக்கியம். அந்த திருமணத்திலே தேவதுந்துபி என்கின்ற உரும்பி மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியம். இன்னும் அந்த பெண் மகவுகளுக்கு, யாதவ குலத்திலே தோன்றிய 9 பெண் மகவுகளுக்கு சீர்சினத்தை செய்வது. இந்த காமபுரத்திலே என்ன செய்தார்கள் என்கின்றதற்கு முன்பாக காமபுரம் என்கின்ற பெயர் எவ்வாறு தோன்றியது என்கின்ற வரலாறையும், காமபுரத்திலே அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்கின்ற விவரத்தையும், காமபுரத்திலே
4100 ஆண்டுகள் வாழ்ந்ததாக வரலாறு. அதன் பின்பாக கிபி 1000வது ஆண்டிலே கஜினி முகமது அவர்கள் இங்கே வந்து ஆட்சியாளும் பொழுது என்ன செய்தார்கள் என்றும், அங்கிருந்து நாம் எவ்வாறு கங்கை நதிக்கும் யமுனை நதிக்கும் இடையிலே சென்று வாழ்ந்தோம் என்றும், அங்கு எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்றும், அங்கு இருந்த பின்பாக நாம் எவ்வாறு விந்திய சார்புற மலைக்கு சென்றோம் என்றும், அங்கிருந்து நருமதை நதியில் எவ்வாறு வாழ்ந்தோம் என்றும், நருமதை நதியிலிருந்து பீரார் எவ்வாறு வந்தோம் என்றும், பீராரில் இருந்து வெலுகொண்டா கோல்கொண்டாவுக்கு எவ்வாறு வந்தோம் என்றும், அங்கே பாமினி அரசுகள் நம்ம என்ன செய்தார்கள் என்றும், அந்த பாமினி அரசிலிருந்து எவ்வளவு ஆண்டு காலம் நாம் எவ்வாறு ராயர் பட்டம் பெற்று வாழ்ந்தோம் என்றும், அந்த ராயர் பட்டம் பெற்ற பின்பாக நாம் எவ்வளவு வாழ்க்கையிலே சிறந்தோம் உயர்ந்தோம் என்றும், அங்கே நமது குல பெண்களை யார் வந்து பெண் கேட்டார்கள் என்றும், அதன் பின்பாக நாம் அங்கு இருந்தால் சரிப்பட்டு வராது என்று நாம் அதன் பின்பாக கூட்டம் கூட்டி சிறப்பான ஒரு திட்டத்தை மேற்கொண்டு அவ்தேசத்தை விட்டு நாம் மக்களுக்கு சேவை செய்ய, கடவுளுக்கு சேவை செய்ய, கால்நடைகளுக்கு சேவை செய்ய, நல்லதொரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள அங்கிருந்து நாம் கிருஷ்ணா நதி பாகமாக இருந்து தென்புறமாக எப்பொழுது கிளம்பினோம் என்று அந்த வரலாறையும், அதன் பின்பாக அந்த கிருஷ்ணா நதியை கடந்து துங்கபத்ரா ஆறுக்கு வரும் பொழுது என்ன நிகழ்ந்தது என்பதையும், அந்த துங்கபத்ரா நதியிலே நமக்கெல்லாம் கடவுளாக இருக்கக்கூடிய, நமக்கெல்லாம் முன்னவராக இருக்கக்கூடிய, நமக்கெல்லாம் ஞானியாக இருக்கக்கூடிய, நமக்கெல்லாம் ஆழவட்டத்தோடு இருக்கக்கூடிய ஜானக்கல்வர் அவர்கள் காமகுலத்திலே இரண்டாவதாக பெயர் பெற்று நமக்கு என்ன அருள் பாக்கியம் செய்து ராமாயணத்தை வால்மீகி எழுதுவதற்கு நாரத மகாமுனிவர் உதவியதை போல காமுகுல காப்பு ஒக்கலிகர் புராணத்தை எவ்வாறு தொகுத்து கூற வேண்டும் என்கின்ற தத்துவார்த்தத்தை சிவபெருமானிடம் கேட்டு இந்த ஞானியர் ஜானக்கல்வர் கடந்த கிபி 1292 ஆண்டு ஆடி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி இரவு வரை காமுகுலத்தவர்க்கு வரலாறாக, புராணமாக, இதிகாசமாக கூறியிருக்கிறார். அந்த பிரானே நமக்கு கண்கண்ட தெய்வம், நமக்கு கண்கண்ட கடவுள், நமக்கு இந்த கலியுக வேந்தன், இத்தனை வகையிலும் பெருமைப்படுத்துகின்ற அந்த ஜானக்கல்வர் தான் காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுக்கு நாம் எவ்வாறு உற்பவமானோம், எந்த காலத்திலே உற்பவமானோம், எதற்காக உற்பவமானோம், யார் உற்பவித்தார்கள், காமுகுல காப்பு ஒக்கலிகர் என்கிற பெயர் வருவதற்கு காரணம் என்ன, நாம் பெற்ற பெயர்கள் என்ன, நாம் செய்ய வேண்டிய சேவைகள் என்ன, இன்னும் நாம் எவ்வளவு காலம் சேவை செய்தால் அடுத்த யுகம் தோன்றும், அந்த யுகத்திலே நாம் எவ்வாறெல்லாம் கைலாய மலையை சென்று அடைந்து புண்ணியம் பெற வேண்டும், புண்ணிய ஸ்தலங்களை பெற வேண்டும் என்கின்ற விஷயங்களை வெகு விளக்கமாக நமக்கு கூறுளி அருளியிருக்கிறார். அந்த அருளே அடுத்தடுத்து வரப்போகின்ற தொடர்களிலே இத்தொடரை காணுகின்ற, இந்த 5வது பாகத்தை காணுகின்ற, உலகெங்கும் வாழுகின்ற காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுக்கும், இன்னும் காணுகின்ற ஏனைய நண்ப பெருமக்களுக்கும், சான்றோர்களுக்கும், கற்று உணர்ந்தவர்களுக்கும், கற்று அறிந்தவர்களுக்கும், பண்போடு திகழ்வர்களுக்கும், பாசத்தோடு இருக்கிறவர்களுக்கும் அடியே அடுத்தடுத்த தொடர் சிறப்பாக இருக்கும். அத்தனை பேரும் காண வேண்டும், காணுகின்ற பாக்கியத்தை எல்லா வல்ல சக்தி சிவபெருமான் தர வேண்டும் என்று மனம் நிறைந்து கூறி, இந்த தொடரிலே இதுவரை உறுதுணையாய் இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, இதை காணுகின்ற பாக்கியத்தை அத்தனை பேரும் பெற்று உங்களுடைய கருத்துக்களை விமர்சனங்களிலே பதிவிட்டு, அல்லது நேரிடையாகவோ அல்லது வேறு வாயிலாகவோ தகவல் தெரியப்படுத்தினால் அத்தனை பேரும் பயனும் பலனும் பெறுவீர்கள் என்கின்ற அர்த்தமாகிறது. நாமும் நன்றியோடு எல்லா தொடரையும் சிறப்பாக தொகுத்து கொடுத்த, உத்தரவு கொடுத்திருக்கின்ற ஆளவட்ட கவுண்டர் அவர்களுக்கு உறுதி கூறவும் சேமமாய் இருக்கும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு, நன்றியோடு இந்த தொடரிலிருந்து அடுத்த தொடரை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து
பாசத்தோடு விடைபெறுகிறேன். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.